نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் அக்குரணை கிளை மூடாக இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற தலைப்பின் கீழே முஸ்லிம் சகோதரர்களுக்கான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகள் சட்டதிட்டங்கள் குறித்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விதத்தில்தான் இதை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம். பொதுவாக ஒரு தலைப்பின் கீழே நாங்கள் பயான்களை கேட்கின்ற நேரத்தில் சொற்பொழிவாளர் எந்த குறிப்புகளை தயாரித்து வருகிறாரோ, என்னென்ன செய்திகளை தொகுத்து வருகிறாரோ அந்த செய்திகளை மாத்திரம்தான் மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சில நேரம் அந்த தலைப்பின் கீழே சொல்லப்படுகின்ற செய்திகளில் ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். அந்த சந்தேகங்களை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சொற்பொழிவுகள் அமையாமலும் இருக்கலாம். இது போன்ற நிலைமைகள் பொதுவான பயான் நிகழ்ச்சிகளில் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்த அளவு மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொண்டாலும் இது போன்ற சில சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கேள்வி பதில் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் எந்த சந்தேகத்தையும் நேரடியாக தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்தை நேரடியாக கேட்டு அதற்கு நேரடியான ஆதாரங்களோடு விளக்கங்களை பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறது. எனவே மிக தெளிவான முறையில் மார்க்கத்தை விளங்குவதற்கு ஒரு அடிப்படை அம்சமாக கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். கேள்வி பதில் என்பது தௌஹீதுடைய இந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பழக்கமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஏகத்துவ சிந்தனைக்கு அப்பால் பட்டவர்கள் யாரு கபறுகளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, தரீக்காக்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, மதுஹபுகளை அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, பாரம்பரியம் சடங்கு சம்பிரதாயம் என்று மார்க்கம் என்றாலே ஒரு கண்மூடித்தனமான தனிமனித வழிபாட்டின் ஒரு வெளிப்பாடு என்று யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கேள்வி பதில் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக நினைப்பார்கள். கேள்வி பதில் என்று சொன்னாலே ஏதோ ஒரு போர் நடக்க போகுது என்று அவங்க சந்தித்ததில்லை. கேள்விகள் கேட்பதை அவர்கள் விரும்புவதில்லை. யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டார் என்று சொன்னா என்னமோ தலையில 7 இடி விழுந்த மாதிரி அவங்க நினைச்சு கொள்வாங்க. இந்த காரணத்தினால்தான் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் புறக்கணிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தன் மனசுக்கு எழக்கூடிய சந்தேகத்தை நேரடியாக கேட்டு விடுவார்கள். அவர்கள் யாரிடம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதுல பிரச்சனை இருக்குது. ஏன்னா நேரடியா குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டி பேசணும், ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை காட்டி பேசணும். அப்போ ஆதாரத்தை காட்டி சொல்லக்கூடியதாக இருந்தால் அதை படித்திருக்க வேண்டும், அதை தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், சரியான பதிலை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அறிஞ பெருமக்களாக தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்கள், மார்த்தட்டி கொள்ளக்கூடியவர்கள் இல்லாத காரணத்தினால அவர்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. அவங்க செய்யாத ஒரு நிகழ்ச்சியை தௌஹீத் ஜமாத் செய்கின்ற நேரத்தில் என்ன பார்ப்பாங்க, நம்ம கிட்ட மக்கள் வர்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க, ஏதோ ஒன்ன சொல்லி சமாளிச்சு நாளைக்கு பார்த்து சொல்றேன் அல்லது நாளன்னைக்கு பார்த்து சொல்றேன் அல்லது இப்படி கேள்வி கேட்க கூடாதுன்னு தடை விதிச்சுட்டு வர்றோம். ஆனா தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த அளவுல என்ன கேள்வி என்றாலும் கேட்க சொல்றாங்களே, எதுக்கும் பதில் சொல்றாங்களே, தெரியலன்னா தெரியலன்றதையும் பகிரங்கமா சொல்றாங்களே என்றதை பார்த்து மக்களை இந்த ஜமாத்தை நோக்கி வருவதை தடுக்கணும், போகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அவங்க இந்த நிகழ்ச்சிகளை தடுக்கிறாங்க.
அப்ப நாங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டா, இது போன்ற தடைகள், இது போன்ற தடங்கங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை என்ன என்று சொன்னா, இந்த இலங்கையில முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை பலதரப்பட்ட வகையில சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பல காலங்கள்ல ஒவ்வொருவரும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மிகவும் வேகமாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய பணி எல்லா அமைப்புகளும், எல்லா இயக்கங்களும், குறிப்பாக தௌஹீத் ஜமாத் கூட வேகமாக செய்வதற்கு எப்ப ஆரம்ப நிலை ஏற்பட்டுச்சு, எப்ப இந்த இஸ்லாத்தை அதிகமாக எதிர்க்கிற ஒரு கூட்டம் கிளம்பிச்சோ, அதிகமாக விமர்சிக்கிற ஒரு கூட்டம் கிளம்பிச்சோ, அந்த நேரத்தில் தான் இந்த செய்தியை அவங்களுக்கு போய் எத்தி வைக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த சதவீதம், அந்த வேகம் தௌஹீத் தரப்புல கூடிச்சு, பேரளவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய தரப்பிலும் கூடிச்சு. இது நாங்க நிதர்சனமா கண்டோமா இல்லையா? அப்ப எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு செய்தியை கொண்டு போறாங்கன்னு சொன்னா, பாடசாலையில ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்க தடுத்துட்டோம் என்று அவங்களே பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க. எல்லா இடங்கள்ல அவங்க சொல்லிடுவாங்க, பெரிய ஒரு சாதனையை படைச்சுதான் நினைச்சிருவாங்க. நாங்கள் தடுத்து விட்டோம், நிகழ்ச்சி இல்லைன்னு ஆக்கிட்டோம், இடம் கொடுக்காம ஆக்கிட்டோம், பொது அங்கீகாரத்தை இல்லாமல் ஆக்கிட்டோம், பாடசாலைன்னா பொது அங்கீகாரம் என்று ஆகிடும், அதை இல்லாமல் ஆக்கிட்டோம் என்ற மாதிரி பிரச்சாரத்தை அவங்களே என்ன செய்வாங்க, ஊர் உலகம் முழுவதும் கொண்டு போவாங்க. ஒரு பெருமைக்காக அவங்களோட பெரிய ஒரு சாதனை என்று நினைச்சு கொண்டு போவாங்க. ஆனால் இதனூடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? நிறைய பேர் எதுக்காக தடுத்தார்கள், ஏன் தடுத்தார்கள், அந்த தடுக்கிற அளவுக்கு என்னதான் பண்றாங்க? தௌஹீத் ஜமாத் என்ன ஒன்றும் இல்லைன்றீங்களே, எஸ்எல்டிஜி என்ன நேத்து பெஞ்ச மலையில இன்றைக்கு முளைச்ச காளான் என்றீங்களே, ஏன் அந்த காளான்களை தடுக்கணும், ஏன் அவங்களை நசுக்கணும், ஏன் அவங்களை ஒதுக்கணும் என்று சொல்லி கொஞ்சமாவது புத்தி உள்ளவங்க இருந்தா சிந்திப்பாங்க. அப்படிதான் மக்கள் சிந்தித்து இந்த இஸ்லாத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த வரலாற்று உண்மையை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் எடுக்காம தாவாக்குரிய ஒரு படிக்கல்லாக நாங்கள் இதை அமைத்துக் கொள்வோம். அவங்க தடைக்கல் போட்டதான் நினைச்சாங்க, அதை நாங்கள் படிக்கல்லா ஆக்கிக் கொள்வோம், அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த தடுக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கணுமா இல்லையா? காபீர்கள் இருந்தாங்க, மக்கத்து காபீர்கள், இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை நேரடியாக எதிர்த்தார்கள். எதிர்த்த நேரத்தில் வாத பிரதிவாதங்களை முன்வைத்து இந்த செய்தியை அவர்களுக்கு எதிர்க்க முடிந்ததா? முடியல. நீங்கள் ஏகத்துவம் என்று சொல்கிறீர்கள், ஏகத்துவம் ஓரிரை கொள்கை என்பது தவறு என்று சொல்லி நபிகள் நாயகத்தை யாராலும் என்ன செய்ய முடியல, வென்றெடுக்க முடியல. நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்கிறீர்களே, அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர் என்று சொல்லி நபிகள் நாயகத்தை தடுக்க முடிஞ்சா, எதிர்க்க முடிஞ்சா? முடியல. அதுல எல்லாருமே ஒத்துக்கொண்டாங்க, ஓரிரை கொள்கை சரிதான், நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது சரிதான், ஆனா இதை சகிக்க முடியல. ஒருவன் என்று நாங்கள் நீங்க சொன்னீங்க என்று சொன்னா எங்களுக்கு சகிக்க முடியாம இருக்குது, யதார்த்தம் அதுதான், ஆனா சகிக்க முடியாம இருக்குது என்று சொல்லி வாதத்தினால் அதை வெல்ல முடியாமல் என்ன செய்தார்கள்? வக்காலல்லதீன கஃபரு, காஃபிர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய சமுதாயத்துக்கு, லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்காதீர்கள், செவியுறாதீர்கள், செவிமடுக்காதீர்கள். எப்படி கேட்க வேணான்னு தான் தடுக்கிறாங்க, கேட்காம இருக்கிறதுக்குரிய வழி என்ன அதுதான் பார்த்தாங்க. இது யாருடைய வழி? கேட்காம தடுக்கிறது, ஒரு செய்தி புரிய வைக்காம தடுக்கிறது, ஒரு செய்தி மக்களுக்கு சென்றடையாமல் தடுப்பது காபிர்களுடைய வழிமுறை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த குர்ஆனை கேட்க விடாமல் தடுத்து பெருமூச்சு விட்டு அந்த மக்கள் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தலாம்னு நினைச்சாங்க, ஏகத்துவத்தை விட்டு மக்களை திசை திருப்பலாம்னு நினைச்சாங்க. நடந்துச்சா? ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு சொன்னா, அதிகமானவர்கள் இந்த குர்ஆனை செவிமடுத்து குர்ஆனை கேட்டு அவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக மாறினார்கள். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள்,
அவங்க இப்னு தக்கீனா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து அவருடைய நண்பராக இருந்தார். மக்கத்து காபிர்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த அபூபக்கர் இருக்கிறாரே இவரு தொழுது கொள்ளட்டும், எங்க சமுதாயத்தில் ஒரு பிரமுகர் தான், அவரும் தொழுது கொள்ளட்டும், நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும், அவருடைய இறைவனை அவர் வணங்கட்டும். ஆனால் வீட்டுக்குள்ள இப்னு தக்கீனா தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் போக தயாராகிற நேரத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து, நீங்க வந்து எங்க வீட்டில் இருங்க, முடியாத சூழ்நிலை ஒன்று வருது, இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை தான் அவங்க ஹிஜ்ரத் போலாமான்னு சிந்திக்கிறாங்க என்றாலும் தன்னுடைய நண்பர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து, நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து தொலை சொல்லி அவங்க சொல்றாங்க, எனவே நீங்க ஊரை விட்டு போக வேண்டியெல்லாம் அவசியம் கிடையாது என்று அவருக்கு ஒத்தாசையா இருக்கிறாரு. இவரும் சரியன்னு அங்கீகரிச்சு ஒரு நாள் வீட்டுக்குள்ள தொழுறாரு, ரெண்டாவது நாள் வீட்டுக்குள்ள தொழுறாரு, மூணாவது நாள் வீட்டுக்குள்ள தொழுறாரு. மனசு சகிக்கல, என்ன வீட்டுக்குள்ள தொழுறோம், பகிரங்கமா தொழணுமே, மக்களுக்கு செய்தியை கொண்டு போயிட்டு சேர்க்கணுமே என்று சொல்லி அவர் அந்த நண்பருடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்த முத்தத்துல ஒரு பள்ளிவாசல் அமைச்சு, சிறியதொரு பள்ளிவாசல், ஒருவர் தொழுவதற்காக ஒரு பள்ளிவாசல். நாங்க ஒரு பள்ளிவாசல் அமைச்சா என்ன ஒருத்தர் தொழுறதுக்கு என்னங்க பள்ளிவாசல் என்று கேட்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு முன்னாடி தான் மட்டும் இறைவனை வணங்குவதற்கு ஒரு பள்ளி அமைக்கிறாங்க. அந்த பள்ளி அமைச்சு அதுல இருந்து என்ன பண்ணாங்க, குர்ஆன அழகான குரலுடன் இரவுலே தனிமையில நின்று கொண்டு தஹஜ்ஜுடைய நேரத்தில் இறைவனை வணங்குகிறார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டு. இந்த சத்தத்தை யாரு கேட்கிறாங்க, மக்கத்து காஃபிர்கள், காஃபிர்களுடைய மனைவிமார்கள், மக்கத்து காஃபிர்களுடைய மனைவிமார்கள் இருந்தார்களே, குழந்தைகள் இருந்தார்களே, இவங்க எல்லாம் காது கொடுத்து கேட்கிறாங்க. கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற ராகத்தை பார்த்து அதனுடைய கருத்தாளுமிக்க மக்கத்து காஃபிர் பெண்கள், குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுற இடத்துல அழுவாங்க. அவர் அழுறதை பார்த்து அனைவரும் அழுது கொண்டிருந்தார்கள் என்று ஹதீஸ்கள் வருகிறது. இவங்க எதுக்காக வேண்டி இப்னு தக்கீனாட வீட்டுக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடைக்க பார்த்தாங்க, இந்த செய்தி எங்கட பெண்கள் கேட்டாங்கன்னு சொன்னா, எங்களுடைய குழந்தைகள் கேட்டாங்கன்னு சொன்னா கவர்ந்து விடுவார்கள், எனவேதான் வீட்டுக்குள்ள அடைஞ்சு அவர் தொழுது கொள்ளட்டும் என்று உத்தரவிட்டாங்க. ஆனால் இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக நின்ற, தைரியமாக நின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் பகிரங்கப்படுத்துவேன், நான் பகிரங்கமாகத்தான் செய்வேன் என்று தடைய மீறி தன்னுடைய பள்ளிவாசல் நண்பருடைய வீட்டுக்கு முன்னாடி சேதப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, தனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, அடுத்தவங்க கேட்கிற விதத்துல தான் என்னுடைய இபாதத்தை கூட நான் அமைச்சு கொள்வேன் என்று சொல்லி குர்ஆனை ஓதினார்களே. அதனூடாக அந்த செய்தி அந்த மக்களுக்கு போச்சு. எங்களுக்கு தான் தர்ஜுமா தேவை, அவங்க இயற்கையாக அரபு பேசக்கூடிய மக்கள். இந்த குர்ஆன் கூட அரபியுன் முபீன் என்றான் அல்லாஹ், தெல்ல தெளிவான அரபி மொழியில் வரலப்பட்ட ஒரு வேதம். கேட்ட உடனே உள்ளம் கவருது, அப்படியே அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த மக்கத்து காஃபிர்கள் வந்து தோல்வி அடைகிறாங்க. எப்படி தோல்வி, தடை விதிச்சாங்களே, வீட்டுக்குள்ள அடைச்சாங்களே, வெளியே வரக்கூடாது என்று சொன்னாங்களே, என்னத்தை சொல்லியும் செய்து போயிட்டு சேர்ந்துச்சு. அதுக்கு நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, அவங்க மக்கத்து காஃபிர்கள் ஒரு வழிமுறையை கையாளுவார்கள், அவர்கள் சில தடைகளை விதிப்பார்கள். நாங்க இதுல என்ன படிப்பினை பெறணும், எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தியை செவிமடுப்பதற்குரிய வேலை பார்த்தார்களோ அந்த வேலையை நாங்க பார்க்கணும். அதை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா கன்ஃபார்மா அவங்க தோல்வி அடைவார்கள், அல்லாஹ்வுடைய கூட்டம் வெற்றி அடைந்தே தீரும். அதனால இது ஒண்ணுமே பெரிய பிரச்சனையா எடுக்காதீங்க, இதுல ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொள்ளணும். என்ன, இன்ஷா அல்லாஹ் அக்குரணையில இதுவரை காட்டிலும் அரங்கங்களில் நாங்கள் நடத்தி கொண்டிருந்த நிகழ்ச்சிகள், எங்களுடைய மர்கஸ்களில் நடத்தி கொண்டிருந்த நிகழ்ச்சிகள், அதை விட்டண்டா செய்யாம விடுறதில்லை, அத்தோட சேர்த்து நாங்கள் தெருமுனை பிரச்சாரம் என்று இறங்குவோம், நோட்டீஸ் வீடு வீடா போய் பங்கிடுவோம், அழைப்பு பத்திரிகை வீடு வீடாக போய் பங்கிடுவோம், மக்களை சந்தித்து தனிநபர் தாவா செய்வோம், பொதுக்கூட்டங்களை நடத்துவோம், மாநாடுகளை நடத்துவோம் என்று சொல்லி மக்களுக்குரிய தாவாவாக, அரங்கத்துக்குள்ள உள்ள தாவாவாக இல்லாமல்
பகிரங்க தாவாவாக இதை மாற்றுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வில் நாங்கள் பெறக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. அடுத்தது நாங்கள் நேரடியாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே ஒருவருக்கு ஒரு கேள்வி என்ற அடிப்படையில் வழங்கப்படும். அந்த எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் வளமையான கேள்விகளை கேட்காமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பகிரங்கமாக பதிலளிக்கப்பட்ட பகிரங்கமாக பேசப்பட்ட விஷயங்களையே மீண்டும் மீண்டும் ஏதாவது கேட்கணும் என்றதுக்காக வேண்டி கேட்காம, இப்ப உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் விரல் அசைப்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா இப்படி கேட்டா இது எவ்வளவு காலமா நாங்க பதில் சொல்லிட்டோம், எவ்வளவு காலமா ஆதாரத்தை பார்த்து கேட்டா சொல்லுவோம். ஹதீஸ் எங்க வருது, யார் அறிவிக்கிறாங்க, எப்படி ஹதீஸை நடைமுறைப்படுத்தணும் என்றதெல்லாம் விளக்குவோம். என்றாலும் நாங்க நடைமுறையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை நீங்க உங்களோட வாழ்க்கையில முகம் கொடுத்திருப்பீங்க. அதுகளுக்கு தீர்வு பெற்றுக் கொள்வதற்குரிய ஒரு வழியாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நீங்க என்ன கேள்வி கேட்க நினைச்சு வந்தீங்களோ அந்த கேள்வியை கேட்டுருங்க. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. தாராளமாக கேட்கலாம், எந்த கேள்வியும் கேட்கலாம். தெரிஞ்ச கேள்விகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், பதில சொல்லிடுவோம். தெரியலன்னா அது சம்பந்தமா என்ன நாங்க நிலைப்பாட்டை எப்படி நாங்க அறிவிக்க இருக்கிறோம், அல்லது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அது சம்பந்தமா மேலதிகமா தகவல் பார்க்கணுமான்றதை நாங்க பகிரங்கமாகவே அறிவித்து விடுவோம். கேள்விகளுக்கான சந்தர்ப்பம் ஆண்களுக்கு ஒரு கேள்வி, பெண்களுக்கு ஒரு கேள்வி.